சத்தியம் பண்ணி என் மக உனக்குத்தானு வாக்கு கொடுத்தாருன்னா தட்டை மாத்திப்போம். ஏன்னா இந்த தடவையும் போற போக்குல மாப்பிள்ளைய மாத்தி விட்டுட்டாருன்னா அசிங்கப்படுறது நான் தானே. என்ன மாமா, சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா? இந்த ஊர் பொதுவாகவும் இந்த கோயில் இருக்க சாமி பொதுவாகவும் சொல்றேன், எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன். இது கடவுள் மேல சத்தியம். நான் உசுரா நினைக்கிறேன், என் குடும்பத்து மேலே சத்தியம். என் ரெண்டாவது மகன் அகிலா அழகுக்குத்தான். இது உங்க முன்னாடி என் மாப்பிள்ளைக்கு நான் வாக்காத்தாரேன். அப்புறம் என்ன அழகரு, நீ கேட்ட மாதிரியே உன் மாமையும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கல்யாணம் உறுதியா நடக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். தப்பா இருந்தா எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மாமா, நீங்க நிச்சயம் ஒளிய படிங்க. நிகழும் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை ராஜதுரை இந்திரா அவர்களுடைய தவப்புதல்வி அகிலாண்டேஸ்வரி என்ற அகிலாவுக்கும் மாயாண்டி சாந்தா அவர்களுடைய தவப்புதல்வன் அழகர்சாமி என்ற அழகருக்கும் திருமணம் நடக்கும் என உறவினர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இதற்கு நான் முழு மனதுடன் சம்மதித்து என் அக்கா சாந்தாவுடன் நான் தட்டை மாற்றிக்கொள்கிறேன். சரியா? சரி. இந்திரா, இங்க வா. இருங்க. அம்மா தாயே. அக்கா, என் மகன் ஐலாவை உன் மகன் அழகுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. கொடுங்க. அகிலாவை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க நானும் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அம்மா தாயே. என்ன சேட்டு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்படிப்பா இருக்கே? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சேட்டு, கொஞ்ச நாளைக்கு அப்படியே மதுரை பக்கமா தெரிஞ்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம சேட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அப்படியே இந்த நகையெல்லாம் மாத்தி பணமா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலைப்பா, நீ இன்னைக்கே வந்தே. நான் சாயங்காலம் ராஜஸ்தான் போற மாதிரி இருக்கு. போயிட்டா 2 மாசம் கழிச்சு தான் திரும்பி வருவேன். சரி, கையில நகை ஏதாவது இருக்கா? கொண்டு வந்திருக்கேன் சேட்டு, இந்தா. நான் வச்சு ஏகப்பட்ட இடத்துல கை வச்சிருக்க போல இருக்கு. இவ்வளோ நகை இருக்குது. முன்ன மாதிரிலாம் இப்ப அடிக்கடி வர முடியல சேட்டு, அதான் சேர்த்து வச்சு மொத்தமா எடுத்துட்டு வந்தேன். சரி, பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லு.
என்ன சேட்டு? மொத்தம் 54 பவுன் கிட்டே இருக்குப்பா. ஆ சரி, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லு. பாதிக்கு பாதி தான். யோ சேட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு நகையை கொண்டு வர்றேன். நீ ஆயா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அசால்ட்டா பாதிக்கு பாதிங்கிற. இது உனக்கே நியாயமா இருக்கா? நான் என்னப்பா பண்றது? அவ்வளவு திருட்டு நகை. இதுக்கப்புறம் நான் இதே மாத்த நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு தான் இது. இதுக்கெல்லாம் பாதி பாதி அமௌண்ட் தான் தர முடியும். யோ சேட்டு, இது வரைக்கும் சவரமா நான் உங்ககிட்ட எவ்வளவு நகை கொடுத்துருப்பேன். சும்மா ரிஸ்க் அது இதுன்னு நம்ம கிட்டயே காது குத்திட்டு இருக்க. பாதிக்கு பாதி எல்லாம் கட்டாது. 54 பவுன் இருக்குன்னா அதுல எனக்கு ஒரு 50 பவுனுக்கு எவ்வளவு காசு வருமோ அதை கொடு. 4 பவுனை நீ வச்சுக்க. அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. நீனா உன்னோட சொந்த நகையா கொண்டு வந்திருக்கே, அவ்வளவோ அச்சு தானே. யோ, அடிச்சதுன்னா தங்கம் இல்லாம ஆயிருமா? சரி, வேணா ஒரு 6 பவுன் எடுத்துக்கோ. 48 பவுனுக்கு காசு கொடு. சேட்டு, கட்டுச்சுன்னா பாரு, இல்லைன்னா நான் வேற இடம் பாத்துக்கிறேன். என்னமோ ஊருக்குள்ள நீ ஒருத்தன் தான் திருட்டு நகை காசு தர மாதிரி பேசுற. நிறைய இடம் இருக்கு சேட்டு. என்ன உங்ககிட்ட ரெகுலரா பிசினஸ் பண்றமேனு வந்தேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். 48 பவுனுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்கல்ல. இப்ப கொஞ்ச நேரம் அவன் பக்கத்துல ஜோடியா நிக்கிறதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னால முடியலக்கா. இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் கண்ட கனவுக்கும் இப்ப அர்த்தமே இல்லாம போயிடுச்சுக்கா. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எவனோ ஒருத்தன் என்ன வீடியோ எடுத்ததுக்காக ஆளாளுக்கு என்ன காப்பாத்துறதா நினைச்சு நல்லா பாலும் கிணத்துல புடிச்சு தள்ளுறீங்கல்ல. அப்படியே இருந்தாலும் இப்ப என்னக்கா, இந்த மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டுறவங்களை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்றாங்க. அப்படியே அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா 1 வாரம் இல்ல 2 வாரம் அத பத்தி பேசுவாங்களா? அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட போறான். ஆனா அதுக்காக என் வாழ்க்கையவே பண்ணைய வச்சுட்டீங்களே. அகிலா, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயத்துல எப்படி எல்லாம் பதறி போயிருக்காங்க தெரியுமா? நீயும் நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன் நம்ம சொந்தத்துல கூட எல்லாரும் பொட்ட பிள்ளைங்களை எதுக்கு காலேஜ்ல படிக்க வச்சுட்டு காலை காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு அப்பா கிட்ட வந்து பேசினாங்க. ஆனா அப்பா என்ன சொன்னாரு? என் பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சுன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லி நம்மள காலேஜுக்கு அனுப்பி வச்சார்ல. நீ கூட வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னப்போ நீ எங்க போகணும்னு ஆசைப்படுறியோ அங்க போடா, அப்பா அதுக்கு துணையா இருப்பேன்னு சொன்னார்ல. ஆனா இப்படிலாம் நடக்கும்னு யாருக்கு அகிலா தெரியும்? ஏண்டா கனி, சொல்லுங்க அப்ஜி. வெற்றி எங்கடா? கை கால் கழுவிட்டு வரேன்னு போயிருக்கான். ஏண்டா தினம் 2 பேரும் எங்கேயோ போறீங்க, நடு சாமத்துக்கு தான் வீட்டுக்கு வர்றீங்க. அப்படி என்னதான்டா நடந்துகிட்டு இருக்கு? 2 பேரும் என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தா உங்க பேராண்டியே வராப்ல, நீங்களே என்னன்னு கேளுங்க. உட்காரியா? ஐயா வெற்றி ஐயா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கலாவணி போய் சிக்குனானா இல்லையா? இல்லைங்கய்யா, கிட்டத்தட்ட ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவங்க ஊருக்குள்ள போறதுங்கிறது ஏதோ அவங்க கோட்டைக்குள்ளேயே போய் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. கூடி சீக்கிரம் பிடிச்சிருவாங்கய்யா. சரியா, எதா இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிங்க. அவளுங்க வேற எப்பன்னு காத்துக்கிட்டே இருக்காளுங்க.
அதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாதியா. சரிங்க ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் என் பேராண்டி இந்த சவாலில் தோத்து போயிடக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க அப்பச்சி. அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. நாள் முடியிற கடைசி நிமிஷத்துலயாவது நான் அதை கொண்டு வந்து மலர் கழுத்துல போடுவேன். வெற்றி, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லுங்க ஐயா. நீ சொல்றதெல்லாம் சரிதான்யா. நீ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவேங்கிற உன் நம்பிக்கைய நான் கெடுக்க விரும்பல. ஆனா கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு பாரியா. நாளைக்கு தாயா சவாலோட கடைசி நாள். ஆனா நீ அவன் ஊருக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்ற. இருக்கிற ஒத்த நாள்ல அவன் ஊருக்குள்ள போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் அத்துட்டு போன தாலி கொடியை மீட்டு கொண்டு வந்துடுறேங்கிறது நடக்கிற காரியமாயா? எனக்கும் அதுல இருக்கிற கஷ்டம் தெரியுதுங்க ஐயா. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி அதை மீட்டு கொண்டு வருவாங்க ஐயா. சரியா, நீ அதை மீட்டு வா. ஆனா அதோட சேர்த்து அப்புச்சி ஒரு யோசனை சொல்றேன், கேளு. என்னங்க ஐயா? அப்புச்சி பேங்க்ல ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் போட்டு வச்சிருக்கேன். எடுத்து அதை உங்ககிட்ட தரேன். அந்த கலாணி பையகிட்ட இருந்து தாலி கொடியை மீட்க முடியுதான்னு பாரு. இல்லையா, நேரா மதுரைக்கு போய் தட்டு புட்டுன்னு அதே மாடல்ல ஒரு தாலி கொடி செஞ்சு வாங்கிட்டு வந்துரு. அதை மலர் கழுத்துல போட்டு விட்டுறியா. உங்க அம்மாவுக்கு அக்காவுக்கு அதுக்கு இதுக்கு வித்தியாசமா தெரிய போகுது. இத கடைசி யோசனையா சொல்றேன்யா. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரியா. இல்லைங்க ஐயா, நீங்க இப்படி சொல்றது என் மேல நம்பிக்கை இல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. நான் இந்த சவாலை தோத்துருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏ வெற்றி, அப்பச்சி அந்த அர்த்தத்துல சொல்லலையா? எனக்கு அவர் மனசு புரியுதுன்னு. ஆனா அது வேண்டாம். எந்த தாலி மலர் கழுத்துல இருந்துச்சோ அதே தாலியை தான் மீட்டு கொண்டு வந்து போடுவேன்னு சவால் விட்டுருக்கேன். கடையில வாங்கிட்டு வந்து போட்டா அதுவும் நான் சவாலை தோத்த மாதிரி தான் ஆகும். நீங்க கவலைப்படாதீங்க பச்சி. இன்னும் ஒரு நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். நாளைக்கு நான் மீட்டு கொண்டு வந்து போட தான் போறேன். என் பேராண்டி சொன்ன மாதிரியே சொன்னதை செஞ்சுட்டான் பாருன்னு நீங்க இப்படி மீசையை முறுக்க தான் போறீங்க பாருங்க. அப்படி சொல்லு வெற்றி. ஏ வெற்றி, இங்க யாரையா இருக்கா? என் கூட படிச்ச ஒருத்தன் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கானே. அவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். அன்னைக்கு நம்ம பார்ல பார்த்த வண்டியில முன்னாடி ஒரு நம்பர் எழுதிருந்துச்சுல்ல? ஆமா. அந்த நம்பரை நோட் பண்ணி இவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டிருந்தேன். பார்த்துட்டு சொல்றேன், சாயங்காலம் வா அப்படின்னு சொல்லியிருந்தான். அதானே வந்தேன். சரியா, அவர் ஏதாவது தகவல் சொன்னாருன்னு வையே, அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஹலோ. சண்முகம் சொல்லு மாப்ள. நான் வந்துட்டேன். வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மாப்ள, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சரிடா. என்னையா வராராமா? ஆமாண்ணே. சொல்லு வெற்றி. நீ தான்டா சொல்லணும். ஒரு வண்டியோட நம்பரை கொடுத்து டீட்டெயில் கேட்டிருந்தான்ல? செக் பண்ணி பார்த்துட்டேன் வெற்றி. அந்த வண்டியோட நம்பர் உண்மையான நம்பர் கிடையாது. என்னடா சொல்ற? அந்த நம்பரை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்போ அந்த நம்பர் வந்து மதுரை தல்லாக்குளம் ஏரியாவில் மாறின்ற பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதில் அந்த வண்டி இத்து போய் கிடக்குங்க, அதை வெளியவே எடுக்கிறது இல்லைன்னு சொன்னார். இப்போ என்னதான்டா பண்றது? இனிமே இது வேலைக்கு ஆகாது மாப்ள. நீ வேற ஏதாவது வழியில் தான் முயற்சி பண்ணணும். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ். சரி மாப்ள, நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் உனக்காக அன்அஃபிஷியலாக பண்ணியிருக்கேன். டேய் சரி மாப்ள. சரி மாப்ள, நான் வரேன். இப்போ என்னையா பண்றது? நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். சொன்ன கேளு. என்னடா கையை வச்சுட்டேன்னு சொல்ற? இத காலைய வைக்கிறேன்டா, காலைய வைக்கிறேன்டா நானு. டேய் பாரி, எல்லாம் வாங்கடா. இவன் அவன் கிடையாது. நம்ம மறுபடியும் அந்த பாருக்கு போகணும்னு. மறுபடியும் அந்த பாருக்கா? எதுக்கு?
ஆமாண்ணே. அன்னைக்கு என்னமோ ஒருத்தன் பார்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லி அந்த வண்டி எடுத்துட்டு போனான்ல, அவன் மேல சந்தேகமா இருக்குண்ணே. அப்ப அந்த பார்ல வேலை பார்க்கறவன் தான் தாலியை கூடிய அர்த்தம்னு சொல்றியா? இல்லைண்ணே, நான் அப்படி சொல்லல. அப்புறம் கண்டிப்பா அன்னைக்கு அவன் எடுத்தது அவன் வண்டி கிடையாது. அவன் வேற யாருக்கோ வண்டி எடுத்து கொடுத்து உதவி பண்ணியிருக்கான். எதை வச்சு வெற்றி சொல்ற? மலர்கிட்ட தாலி கூடி அத்தவனுக்கு என்ன நல்லா தெரியும்ண்ணே. எங்க நாம போனா மாட்டி போனதான் அவனை அனுப்பி வண்டி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம பார் அந்த நேரத்துல எவ்வளவு பிஸியா இருக்குன்னு நமக்கே நல்லா தெரியும். அதனால பார்ல வேலை பார்க்குற ஒருத்தன் அந்த டைம்ல வண்டி எடுத்துட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இவன் அவனுக்காக வண்டி எடுத்துட்டு வந்திருக்கான்னா அவனை இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சொல்ல வர, அப்படிதானே? ஆமாண்ணே. அதனால நாம அவனை பிடிச்சோன்னா அவங்கிட்ட இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா இல்லையா அவனை பிடிக்கிறான், உண்மையா கறக்குறான். வண்டி அடியா போலாம். அண்ணா நீங்க இங்கே இருங்க. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? இதோ வந்துடுறேண்ணே. பார்த்து போய் வெற்றி. அண்ணே யோ என்னையாச்சு? நான் நினைச்சது சரிதானே. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவன்கிட்ட அப்படி ஒரு பைக் கிடையவே கிடையாது. அப்போ சம்பந்தமே இல்லாம அந்த பைக்கை எடுத்திருக்கான்னா நீ சொன்ன சரிதான்யா. அந்த களவாணி பைய அந்த பைக்ல அங்க வந்திருக்கணும். நம்மளை பார்த்ததும் உஷாராகி அவனை விட்டு பைக்கை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கணும். அவனும் அந்த களவாணி பயலுக்கு அந்த பைக்கை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்கணும். சரிதானையா? சரிதானே. அப்புறம் என்னையா, எப்படியும் 12 மணிக்கு கடை திறக்கிறப்ப இந்த பக்கம் வந்துதானே அவனா? அப்ப இருக்கு அவனுக்கு. வெற்றி அவன் தானே அது? அண்ணே அவனே தானே. யோ வராயா, வரான் திரும்பிக்கோ. வாடி மாப்பிள வா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. சரிடா. டேய் போன வாரம் கொடுத்ததுடா. ஒரு நிமிஷம் இருடா. ஏய் நீ சொல்ற. டேய் அவன் தாண்டா சொன்னான் சைலன்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு. டேய் அவனும் ஒரு மெக்கானிக்னு அந்த கடையில் கொடுக்க சொன்னது. வெற்றி ஒளிஞ்சுக்கோ. யாரோ பின்னால வர மாதிரி இருக்கே. வெற்றி வா. சரிடா. ஓகேடா. ஓகே நான் வந்துடுறேன், விட்டுரு. சரி. யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கு, பண்ணாத மாதிரியும் இருக்கு. எதுக்கு வம்பு, பேசாமல் எஸ் ஆகிட வேண்டியதுதான். வெற்றி பிடி. டேய் இங்க பாரு, மரியாதையை உண்மையை சொல்லிடு. தேவையில்லாம அடி வாங்கி சாவாத. அன்னைக்கு பார்ல இருந்து எடுத்துட்டு போனது யாரோட பைக்கடா? சொல்றா. என்னோட பைக் தான். ஏலே
அப்படி ஒரு பைக்கே உங்ககிட்ட கிடையாதுடா. ஒழுங்கா உண்மையா சொல்லிடு. சொல்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவோட பழைய ஸ்கூட்டர் மட்டும்தான் வச்சிருந்தேன். ஆனா அது கூட இப்ப உங்ககிட்ட இல்ல. இப்போதைக்கு நீ வேலைக்கு பஸ்ல தான் போய்கிட்டு இருக்க. உனக்கு வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதுக்காக கடந்த 3 மாசமா காசு சேர்த்திட்டு இருக்கேன். இலை, உன்னை பத்தி எல்லா விஷயமும் விசாரிச்சாச்சு தம்பி. தேவையில்லாம போய் சொல்லி உடம்ப புண்ணாக்கிக்காத. அன்னைக்கு யாரு உங்ககிட்ட பைக்கை எடுத்துட்டு வர சொன்னா? அப்படிலாம் என்கிட்ட யாரும் சொல்லல. நான் ஏன் அப்படிலாம் செய்யணும்? மரியாதையா என்ன விட்டுருங்க. என் மேல கை வச்சா என்ன ஆகும் அன்னைக்கே பாத்தீங்கல்ல. இப்ப எப்படி கட்டி போட்டிருக்கீங்கன்னு எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சது உங்களை சும்மா விட மாட்டாங்க.